ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் திருவள்ளூர் வீட்டுக்கு வண்டியிலே போனோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, டோல்கேட்டுக்கு முன்னாடி வந்து காய்கறி பழம்லாம் ஃப்ரெஷ்ஷாக விற்றுருந்தாங்க. சரி, எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலான்னு வந்த ஃப்ரெண்ட்ஸ். கொய்யா பழமும் பப்பாளியும் வாங்கிக்கிட்டேன். 3 அன்னாச்சி பழம் வந்து 100 சொன்னாங்க. அதனால் வாங்கிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச வரைக்கும் இட்லி, தோசை, சோறுன்னு கார்போஹைட்ரேட்ஸ் ஃபுட்டு நிறைய சாப்பிட்றத நிறுத்திட்டு காய்கறி பழத்தை அதிகமாக சேர்த்துங்க. முடிஞ்ச வரை இயற்கை உணவு சாப்பிடுங்க. மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக வரும். வயிற்றுலேருந்து மோஷன் ஃப்ரீயாக வெளியே வந்துடுச்சுனாலே நம்ம 90% ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தம். கழிவு எந்த அளவு சேர்த்து வச்சுருக்கணுமோ அந்தளவு நம்ம உடம்புல வியாதி தான் வரும். என் உணவு வீடியோவை நான் போட்டுனே இருக்கிறதுக்கு ஒரே காரணமே, நான் வந்து என்னுடைய பெருமையை சொல்கிறதுக்காக இந்த வீடியோலாம் நான் போடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன மாதிரி நீங்களும் வந்து நல்ல உணவை சாப்பிட்டு நீங்கள் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்ற ஒரு காரணத்தை தவிர வேறு எதுக்காகவுமே நான் வந்து இந்த உணவு வீடியோவை போடவே இல்லை. முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கிய உணவை சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இயற்கை உணவு எடுத்துங்க. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், அவ்வளோதான்.